வணக்கம். வளன் மீடியாவோடு இணைந்து உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஏற்கனவே இந்த மீடியா வழியாக நான் 2 நூல்களை குறித்து உங்களிடம் உரையாற்றியிருக்கிறேன். இயேசு ஆண்ட உவமைகள் என்ற ஒரு நூலும், கிறித்தவர்களின் தமிழ் இலக்கணக் கொடை என்ற ஒரு நூலையும் பற்றி நாம் பேசினோம். மீண்டுமாக இப்பொழுது இன்னாசியின் எழுத்துலகம் என்னும் நூலை குறித்து பார்ப்போம். இந்த நூலை நீங்கள் திரையில் காண்கிறீர்கள். திரையில் அட்டைப்படத்தில் தோன்றுபவர் டாக்டர் இன்னாசி அவர்கள். இந்த நூலை காவியா பதிப்பகம் வெளியிட்டது. இந்த நூல் 2009 வெளிவந்த நூல். டாக்டர் இன்னாசி ஐயாவிற்கு பவள விழா கொண்டாட வேண்டும் என்பதற்காக அவருடைய ஆய்வு மாணவர்கள் முன்னெடுத்த போது இந்த நூல் உருவாக்கப்பட்டு, இந்த நூலின் தொகுப்பாசிரியர் பணியை அந்த குழுவினர் என்னிடம் ஒப்படைத்தனர். டாக்டர் இன்னாசி அவர்களும் நீங்களும் ஒரு கட்டுரை எழுதுங்கள் என்று இதிலே பணித்தார். ஏறத்தாழ 25 ஆய்வு மாணவர்கள் தன்னுடைய முனைவர் பட்டத்திற்காக அவரிடம் பயின்றவர்கள். இன்னாசியின் ஆய்வு மாணவர்களை இதிலே முதன்மைப்படுத்த வேண்டும் என்பதை முன்னிலையாக கொண்டு அவர்களிடம் அணுகி ஐயாவை குறித்து கட்டுரை எழுதுங்கள் என்று சொன்னேன். நான் அந்த காலத்தில் பணிபுரிந்த கல்லூரி சென்னை கிறித்தவ கல்லூரி. சென்னை கிறித்தவ கல்லூரியில் உள்ள பேராசிரியர்களை ஐயாவை பற்றி கூறி இதிலே நீங்கள் கட்டுரை எழுதுங்கள் என்று சொன்னேன். அவருடைய சமகால பேராசிரியர்கள் சிலரை அணுகி அல்லது அவரை குறித்து ஆய்வு செய்தவர்களை அணுகி இந்த கட்டுரை எழுதுகள் என்று சொன்னேன். அப்படி மொத்தமாக இந்த நூலில் ஆய்வு கட்டுரை எழுதியவர்கள் 20 பேர். அந்த 20 பேர் 8 கட்டுரைகள் அவருடைய ஆய்வு மாணவர்களால், PhD ஆய்வு மாணவர்களால் தரப்பட்ட கட்டுரைகள். முதலாவதாக டாக்டர் ரெவரண்ட் லூர்து சாமி அவர்கள் மதுரை பல்கலைக்கழகத்திலே கிறிஸ்துவ இயல் என்ற அந்த துறையிலே தலைவராக பணியாற்றியவர். அதற்கு முன் பாளையங்கோட்டை தூய சவேரியர்களில் முதல்வராக இருந்தவர். ஐயாவிடம் ஆய்வு செய்தவர். அவரை தாங்கள் ஒரு கட்டுரை எழுத வேண்டும் என்று சொன்னபோது ஐயாவின் கட்டுரை களங்கள் என்ற நூல், எல்லாம் அவருடைய கட்டுரையெல்லாம் தொகுத்து தரப்பட்ட நூல் அது. அதிலே இருக்கிற கட்டுரைகளை ஆய்வு செய்து ஒரு கட்டுரை வழங்கினார்கள். அதற்கு அடுத்ததாக அறிஞர் அண்ணா கல்லூரி சேலத்தில் அமைந்துள்ளது. அதன் முதல்வராக இருந்தவர் டாக்டர் ஆறுமுகம் ஐயா அவர்கள். அவர்கள் இன்னாசி ஐயாவின் முனைவர் பட்ட ஆய்வாளர். ஆகவே அவரும் நான் ஒரு கட்டுரை தருகிறேன் என்று முன்வந்து கட்டுரை தந்தார். அவர் திருத்தொண்டர் காப்பியம் என்னும் இன்னாசி ஐயாவின் காப்பியத்தில் பிற சமய இலக்கிய கூறுகள் எவ்வாறெல்லாம் அமைந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி அழகான ஒரு கட்டுரையை எழுதினார். அதற்கு அடுத்ததாக தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்திலே நாடகத்துறையிலே இருந்த டாக்டர் கோவிந்தசாமி ஐயா அவர்கள் ஐயாவின் பெருவஞ்ச மூலம் என்ற நாடக நூலை எடுத்துக்கொண்டு அழகாக ஒரு கட்டுரை தந்தார். பேராசிரியர் கோவிந்தசாமி ஐயா அவர்களும் இன்னாசி ஐயாவின் மாணவர். அதே போல லயோலா கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றிய டாக்டர் டேனியல் அவர்கள் வேதாகம மொழிபெயர்ப்பில் ருத்ரன் திருச்சபையாரின் பங்கு என்பது அவருடைய ஆய்வு. அவர் ஐயாவினுடைய சிறுகதைகளை எல்லாம் நான் ஆய்வு செய்து தருகிறேன் என்று அவர் ஒரு கட்டுரை வழங்கினார். இன்னாசி ஐயாவின் அணுக்கமாக இருந்த டாக்டர் எட்வர்ட் சாலமன் ராஜா அவர்கள் ஐயாவினுடைய துறை சென்னை பல்கலைக்கழகத்தில் கிறிஸ்தவ தமிழ் இலக்கிய துறை வாயிலாக வெளிவந்த
நூல்களை எல்லாம் ஆய்வு செய்து நான் கட்டுரை தருகிறேன் என்றார். அதே போல டாக்டர் இன்னாசி ஐயாவிடம் அணுக்கமாக இருந்த டாக்டர் இளங்கோ அவர்கள் இன்னாசி ஐயாவின் மொழியியல் திறனை மொழியியல் நூல்களின் வாயிலாக இன்னும் சொல்லப்போனால் மொழியியல் நூல்கள் எழுதும்போது ஐயாவுக்கு உறுதுணையாக இருந்தவர். அவர் மொழியியல் திறன் என்னும் தலைப்பில் அந்த கட்டுரையை வழங்கினார். நான் இன்னாசி ஐயாவின் இலக்கண திறன், ஏனென்றால் இலக்கண ஆர்வத்தை உண்டு பண்ணியவர் அவர். அவரிடம்தான் நான் நன்னூலுக்கு குழந்தையர் உரைத்திறன் என்ற ஆய்வேட்டை 1989 முடித்தேன். அதனால் இன்னாசின் இலக்கண திறன் என்று எடுத்துக்கொண்டு நான் ஒரு கட்டுரை எழுதினேன். எனக்கு பிறகு ஐயாவிடம் பயின்ற டாக்டர் சுகுணா அவர்கள் இப்போது WCCயில் இருந்து அரசு கல்லூரியில் இருக்கிறாங்க. அந்த பெருமாட்டி ஐயாவை குறித்து ஒரு கட்டுரை தந்தார்கள். ஐயா காப்பிய புலவர், அவர் படைத்த குறுங்காவியங்கள் எப்படி அந்த காப்பிய தன்மையிலிருந்து மாறாமல் இருக்கிறது என்று. ஆக நான் இப்பொழுது சொன்ன 8 பேரும் டாக்டர் இன்னாசி ஐயாவின் மாணவர்கள். அடுத்ததாக ஒரு 12 பேர் இருக்கிறாங்க இல்லையா, அந்த 12 பேரில் 7 பேர் சென்னை கிறித்தவ கல்லூரியில் பணிபுரிந்தவர்கள். இன்னும் சொல்லப்போனால் அவ எல்லாமே துறை தலைவர்களாக இருந்து ஓய்வு பெற்றவர்கள். முதல்ல இந்த நூல் வெளிவரும்போது சென்னை கிறித்தவ கல்லூரியின் தமிழ்துறை தலைவராக இருந்தவர் டாக்டர் மோசஸ் மைக்கேல் ஃபாரடே. PhD ஆய்வுக்கு அவர்தான் எனக்கு நெறியாளர். கிறிஸ்தவர்களின் நான் பேசிய 2வது நூல் கிறிஸ்தவர்களின் தமிழ் கொடை, அந்த நூல் ஆய்வாக உருவாகும் போது அவர்தான் எனக்கு நெறியாளராக இருந்தார். அவர் தமிழ்துறை தலைவராக இருந்து முடித்த பிறகு டாக்டர் ஜான்சன் ஐயா வந்தார்கள். ஐயாவின் கவிதைகளை குறித்து டாக்டர் மைக்கேல் ஃபாரடேவும், திட்டூர் தேசிகர் அவருடைய படைப்புகள் அவரை வெளிக்கொண்டு வந்து அறிமுகம் செய்து வைத்த டாக்டர் இன்னாசி அவர்களை மூதறிஞர் இன்னாசி அவர்களும் முத்தமிழ் படைத்து தன்னுடைய கவிதை ஆற்றலால் நிலை நின்ற திட்டூர் தேசிகர் அவர்களையும் இணைத்து அவர் ஒரு கட்டுரையை தந்தார். அந்த கவிதை நுட்பங்களை எல்லாம் அந்த கட்டுரையில் வெளிப்படுத்தியிருப்பார். டாக்டர் ஜான்சன் அவர்களும் சென்னை கிறித்தவ கல்லூரியிலே தமிழ்துறை தலைவராக இருந்து ஓய்வு பெற்றவர். அதற்கு பிறகு எல்லாராலும் பாரதி புத்திரன் என்று அறியப்படுகிற பாலுசாமி அவர்கள் இன்னாசி ஐயாவின் கவிதை மதிப்பீடுகளை நுட்பமாக ஆராய்ந்து ஒரு கட்டுரை தந்தார். அவரும் சென்னை கிறித்தவ கல்லூரியின் தமிழ்துறை தலைவராக இருந்தவர். ஆனால் இந்த கட்டுரைகளை எழுதும்போது மைக்கேல் ஐயா தான் துறை தலைவர், மற்றவர்கள் எல்லாம் பேராசிரியர்களாக இருந்தார்கள். பிறகு எல்லாரும் துறை தலைவர்கள் ஆனார்கள். அதற்கு பிறகு டாக்டர் டேவிட் பிரபாகர் அவர்கள் ஐயாவை குறித்து ஒரு கட்டுரை எழுதினார். அவர் மொழியியல் திறன் என்னும் தலைப்பிலேயே எழுதினார். டாக்டர் இளங்கோ அவர்கள் அந்த மொழியியல் நூலுக்கு உறுதுணையாய் நின்றாலும் நான் ஐயா நடத்திய கருத்தரங்குகளை எல்லாம் தொகுத்து தருகிறேன் என்று கருத்தரங்கு பணிகளை டாக்டர் இளங்கோ ஐயா செய்ய டாக்டர் டேவிட் பிரபாகர் அவருடைய மொழியியல் திறனை ஆய்வு செய்து கட்டுரை வழங்கினார். அதற்கு பிறகு டாக்டர் பால் அவரும் சென்னை கிறித்தவ கல்லூரி தமிழ்துறை தலைவராக இருந்து ஓய்வு பெற்றவர். நானும் அவரும் ஒரே வயது, ஒரே ஒத்த மாணவர்கள், பள்ளியில் ஒன்றாக பயின்றவர்கள். அதனால் ஒரே நேரத்தில் நாங்கள் இருவரும் ஓய்வு பெற்றோம். அவர் இந்த 2009 பேராசிரியராக இருந்தவர். அப்பொழுது அவர் பாரதியை இன்னாசி எப்படி பார்த்திருக்கிறார், இன்னாசி பார்வையில் பாரதி என்ற ஒரு கட்டுரை தந்தார். இப்பொழுது தமிழ்துறை தலைவராக விளங்கி கொண்டிருக்கிற டாக்டர் மேஷாக் அவர்கள் வீரமாமுனிவ மாலைகள் என்னும் இன்னாசி ஐயாவின் நூலை எடுத்துக்கொண்டு ஒரு கட்டுரையை தந்திருக்கிறார். எதிர்கால கட்டத்தில் ஒருவேளை சதாசிவம் துறைத்தலைவர் ஆகலாம். டாக்டர் சதாசிவம் அவர்களும் ஒரு கட்டுரை தந்திருக்கிறார், திருத்தொண்டர் காப்பி. அவர் இப்பொழுது தற்போது சென்னை கிறித்தவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக இருக்கிறார். மேஷாக் ஓய்வு பெற்ற பிறகு அப்படியே தொடர்ச்சியாக வரும்போது அவர் வரலாம். ஆக 8 பேர் அவருடைய ஆய்வு மாணவர்கள், 7 பேர் அவருடைய 7 பேர் MCCயினுடைய பேராசிரியர் பெருமக்கள். இப்போ டாக்டர் இளங்கோ ஐயாவும் டாக்டர்
நானும் கூட மாணவர்களாகவும் இருக்கிறோம், அதே சமயத்தில் எம்சிசியில் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அப்போ 2 நிலை. அதனால் ஒரு 15 கட்டுரைகள் இந்த நிலையில் இருக்கும். ஒரு 6 கட்டுரைகள் வேறு பல்கலைக்கழகங்களை அணுக வேண்டும் என்பதற்காக திருப்பதி யூனிவர்சிட்டியில் அம்முதேவி என்கிற பேராசிரியை அணுகி ஐயா அங்கே விசிட்டிங் ப்ரொஃபஸராக போயிருக்கிறார். அதனால் அவர்கள் ஐயாவை குறித்து எழுதினார்கள். அதே போல் குளோரியா தாஸ் அவர்கள் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, அவர்களும் ஐயாவை குறித்து எழுதினார்கள். பிரமிளா ஜோசபின் ஐயாவிடம் படித்தவர்கள், அவர்கள் ஐயாவை பற்றி எழுதினார்கள். ஐயா அறிந்த ஐயாவால் வேலை வாங்கிய திரு லக்ஷ்மி அவர்கள் இது பள்ளி ஆசிரியர், அவரும் ஐயாவை பற்றி ஒரு கட்டுரை எழுதினார். அதே போல் கட்டளை கைலாசம் அவர்கள் திருநெல்வேலி இந்து கல்லூரியில் பேராசிரியராக இருந்தார், அவரும் ஐயாவை பற்றி கட்டுரை எழுதியிருக்கிறார். ஆக 20 பேரும் ஐயாவோட எழுத்துக்களை, இது பர்டிகுலராக இப்படி சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம், ஐயாவோட படைப்புகள் புதினமாக இருக்கட்டும், நாடகமாக இருக்கட்டும், அதெல்லாம் படைப்புலகன்னு இன்னொரு டைம் பேச போகிறோம். அந்த நேரத்தில் அதை குறித்து நாம் அதை அணுகலாம். இப்போது எழுத்து உலகம், இது காவியா வெளியிட்டது. இதில் இன்னாசி ஐயாவினுடைய திருத்தொண்டர் காப்பியம் பற்றியும், திட்டூர் தேசிகரில் 3 பேர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அவருடைய கட்டுரைகள், அவருடைய கவிதைகள், டாக்டர் மைக்கேல் ஃபேரடே, டாக்டர் பாலுசாமி போன்றவர்கள் அவருடைய கவிதைகளை எடுத்திருக்கிறார்கள், நாடகத்தை எடுத்திருக்கிறார்கள். டிபார்ட்மெண்ட்டில், கிறிஸ்டியன் தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் நடந்த செமினார் பற்றியும் அந்த புக் பப்ளிகேஷன்ஸ் பற்றியும் அங்கே படித்த 2 பேர் எடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி மொழியியல், இலக்கணம், சிறுகதை என்றெல்லாம் 20 நிலைகளில் இந்த கட்டுரைகள் சென்றிருக்கும். அந்த நூலை வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் காவியா பதிப்பகத்தை அணுகினால் இந்த நூல் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.